கர்த்தர் கற்றுக் கொடுத்த பெரிய பாடம். 12 சீடர்களும் ஆண்டவரிடத்துல இருந்து கண்டுபிடிச்ச ஒரு பெரிய காரியம் என்னன்னா, இவர் ஜெபிக்கிறவரியா, இவர் ப்ரேயர் பண்றவரியா. அவங்க ரொம்ப ஆசைப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி இப்படி ஜெபம் பண்றீங்க, அதை எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே, கற்றுத்தாருங்க ஆண்டவரே. ஏன்னா அவரும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல. வேதத்துல தானியேல் பெரிய ஒரு தீர்க்கதரிசி. வேதம் சொல்லுகிறது தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. எந்த ராஜாக்கள் வந்தாலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. ஆனா பிரச்சனை இல்லாம இல்ல, சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பு. வேலை செய்யறவங்க எல்லாம் பயங்கர எதிர்ப்பு. அவனை நிறைய விஷயத்துல தேடுறாங்க, எதுலையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில ஒண்ணு மட்டும் சொல்றாங்க, இவன் ஜெபம் பண்ற காரியத்துல தான் அவனை ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ராஜா அவனுடைய மனசை மாத்தி கையெழுத்து வாங்கிட்டு அவ்வளவுதான், இனி ஜபிக்கவே கூடாதுன்ற ஒரு கட்டளை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதும் தெரிந்த போதிலும் தானியேல் என்ன பண்றார் அப்படின்னா, தினமும் 3 வேளை. நீங்க தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தது என்று அறிந்த போதிலும் தான் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் என் ப்ரேயர் லைஃபை கண்டிப்பாக நான் வீணடிக்க மாட்டேன்ற ஒரு தீர்மானம். பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று சொல்லுங்களேன், அறிந்திருந்த போதிலும் எதிர்ப்பு. எனக்கு என்னுடைய ப்ரேயர் லைஃபுக்கு பயங்கரமான பிரச்சனை வருது. ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரே எதிர்ப்பாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ணாதானே உங்களுக்கு பிரச்சனை, ஜெபம் பண்ணாதானே இவங்க எல்லாம் இப்படி பண்ணுறாங்க, அதனால நான் ஜெபமே பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தான் ஜெபத்தை நிறுத்தலை. அகைன் வேதம் சொல்லுது, தன் வீட்டிற்குள்ளே மேலறையிலே இவன் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு. இந்த தானியேல் ப்ரேயர் பண்ணுறதுக்குன்னு அவருக்கு ஒரு இடம் இருக்குது. அது வீட்டுக்கு மேலே யாரும் போகாத இடமான்னு தெரியல, ஒரு பிளேஸ். ஆண்டவரை சந்திக்கிறதுக்குன்னு ஒரு இடம், ஆண்டவரோடு உறவாடுறதுக்குன்னு ஒரு இடம். அந்த இடத்துக்கு அவன் கடந்து போனான். நம்பர் 3, 3வது வேதம் சொல்லுது, எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க. அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு தீம், அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கிறது, அவனுக்குன்னு ஒரு விஷன் இருக்குது. நான் என்ன ஜெபம் பண்ண போறேன், நான் என்ன ஆராதிக்க போறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஐ ஆம் டிசைடட். அவனுக்கு முதல்ல அவன் தீர்மானிச்சிட்டு இருந்தான். தன்னுடைய ஜெபத்தை குறித்து அவனுக்கு நாலேஜ் இல்லாம இல்ல, தன்னுடைய ஜெபத்தை குறித்த அறிவு இல்லாம இருக்குல்ல, தான் என்ன ஜெபிக்க போறேன், எப்படி ஜெபிக்க போறேன்னு ஏற்கனவே அவன் மனசுல டிசைன் பண்ணிட்டான். நமக்கு நிறைய பேருக்கு அந்த தாட்டே இல்லை. நம்ம என்னமோ ஸ்தோத்திரம் அல்லேலூயா 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நல்லவர் அப்படின்னு சொன்ன உடனே ஜெபம் முடியுதுன்னு நினைக்கிறோம். கிடையாது. ஒரே வார்த்தையை மீண்டும் மீண்டும் உழப்புறது அலப்புறது அல்ல. இவனுடைய ஜெபத்துல என்ன இருந்துச்சுன்னா, நான் என்ன ஜெபம் பண்ண போறேன், எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து, அவ்வளவுதான். ஒரே நோக்கம். அவனுக்கு ஜெபத்துல ஒரு நோக்கம் இருக்குது. நான் இப்படிதான் ஆண்டவரை இன்னைக்கு துதிக்க போறேன், இப்படிதான் ஆண்டவரை இன்னைக்கு ஆராதிக்க போறேன். சோ நம்பர் 4, 4வதாக ஜனங்கள் எருசலேமுக்கு நேராய் பலகனை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை. அப்படின்னா அவன் டைம் ஃபிக்ஸ் பண்றான், நேரத்தை ஃபிக்ஸ் பண்றான். நான் ஜெபிக்கிறதுக்குன்னு 3 டைம்ஸ் இருக்குது. எப்படி 3 நேரம் நான் சாப்பிட்றனோ அதே போல காலையிலேயே மதியானம் இரவும் 3 நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். அதனால தான் வேதம் சொல்கிறது, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. சிங்கங்களுடைய வாயை கர்த்தர் கட்டி போட்டார். ஜெபிக்கிறவனுக்கு விரோதமாய் சிங்கங்கள் கர்ச்சிக்க முடியாது. ஜெபிக்கிறவன் எவ்வளவு பெரிய குழியிலே விழுந்தாலும், அந்த குழி முழுவதும் ஆபத்து இருந்தாலும் அந்த ஆபத்து ஜெபிக்கிறவனை தொடவே தொடாது. எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள நீங்க கடந்து போனாலும், ஜெபம் என்கிற பெட்டகம் உங்களை புதிஞ்சிருக்கிறதுனால, ஜெபம் என்கிற மகிமை உங்க மேல இருக்கிறதுனால கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அது உங்களை சேதப்படுத்த முடியாது. ஜெபிக்கிறவனை சுற்றி கர்த்தர் அக்கினி மதலா இருக்கிறவர், அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறவர். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன். அந்த ஜெப ஆவியை கர்த்தர் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே மீண்டும் விழுந்து போன அந்த ஜெப ஆவி, உடைக்கப்பட்ட அந்த ஜெப ஆவி, சோர்வினால் உண்டான அந்த ஜெப ஆவியை கர்த்தர் மறுபடியும் இன்னைக்கு கட்டி எழுப்புவாராக. ஹல்லேலூயா, ஆமென். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறோம். இந்த 4 காரியத்தை மனசுல வச்சுக்கங்க. அடுத்தபடியாக அடுத்த செய்தியை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தானியேலை போல நம்ம ஜெபிக்க போறோம். பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும். அப்படின்னா அவனை சுத்தி சூழ்நிலை சரியில்லைன்னு தெரியும், அவனை சுத்தி எதிர்ப்பு அதிகமா இருக்குன்னு தெரியும். இப்ப ஜெபம் பண்ணா பிரச்சனை ஆயிரும், இப்ப ஜெபம் பண்ணா சண்டைக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுனா என்ன வேணாலும் நடக்கலான்ற ஒரு சூழ்நிலை. ஆனா வேதம் சொல்லுது, அந்த சூழ்நிலை எதையுமே பார்க்கல. நம்பர் 1, உங்க லைஃப்ல நீங்க ஜெபம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் இப்ப நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா, கண்டிப்பா நான் ஜெபம் பண்ணுவேன்,
கண்டிப்பா நான் ஜெபம் பண்ணுவேன். என் ஜெபத்தை நான் நிறுத்த மாட்டேன். அந்த சூழ்நிலைக்காக ஆண்டவருக்கு தான் என் சூழ்நிலை தெரியும்ல. ஆண்டவருக்கு இப்போ தானியேல் சொல்லியிருக்க வேண்டியதானே, ஆண்டவருக்கு தான் என் சூழ்நிலை தெரியும்ல. இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணலைன்னா ஆண்டவர் என்ன கோச்சுக்காக போறாரு? ஆமா, அவர் தான் எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்யறாருல அப்படின்னு அவன் நினைக்கல. இல்ல, எனக்கு சூழ்நிலை சரி இருக்கோ இல்லையோ, இதை எதிர்த்து நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க சத்தமா? ஜெபம் பண்ணுவோம். நம்ம வந்து நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, நிறைய சாக்கு நம்ம சொல்றோம், நிறைய சாக்கு சொல்றோம். இப்ப ஜெபிக்கிறதுக்கு எத்தனை சாக்கு நீங்க சொல்றீங்க, எத்தனை சாக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன சாக்கு சொல்றோம், நம்ம ட்ரெஸ் பண்றதுக்கு என்ன சாக்கு சொல்றோம், வேற எதுக்குமே நம்ம சாக்கு போக்கு எதுவும் சொல்ல மாட்டோம். எல்லாமே நடந்துரும், எல்லாத்துக்குமே நம்ம ஓகே. ஆனா எதுக்கு மட்டும் தான் நம்ம சாக்கு சொல்லுவோம்னா, இன்னைக்கு காலையில ஒரே தலைவலியா இருந்துச்சுங்க, இன்னைக்கு காலையில அவசரமா நான் கிளம்பி போயிட்டாங்க, என்னென்னமோ சாக்கு சொல்றோம். இல்ல, தானியேலுடைய ஜெப வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது முதல் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கிறதுக்கு தானியேல் எந்த சாக்கு போக்கும் சொல்லவே இல்லை. ஆமென். பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சூழ்நிலை எதிராக இருந்தாலும் நான் இனி என்ன பண்ணுவேன்? சத்தமா சொல்லுங்க. நான் என்ன நம்புறேன்னா, உங்களுக்கும் எனக்கும் வந்து நிறைய பேர் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் சொல்லணும் என்ன சொல்லணும், அவங்களுக்கு இது ப்ரேயர் டைம், அவருக்கு இது ஜெப டைம். எங்கள் டேடி இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கள் மம்மி இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, என் மகா இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருப்பா, அவளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவங்களுக்கு இது ஒரு தனி ப்ரேயர் டைம், அவங்களுக்கு ஜெபம் பண்ணுற நேரம், இந்த நேரத்தில் அவங்கள மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுகிறது மாதிரி ஒரு சாட்சியை நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணு சொல்லிட்டு இன்னொருத்தரை சொல்றதல்ல. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நிறைய பேர் தப்பிச்சிருவாங்க. என் கணவனார் எனக்காக ரொம்ப ஜெபம் பண்றாரு, என் மனைவி எனக்காக ஜெபம் பண்றாங்க. கணவனார் உங்களுக்காக ஜெபம் பண்றது, மனைவி உங்களுக்காக ஜெபம் பண்றது இல்லை. உங்களுக்காக உங்க கணவனாரும் சாப்பிட முடியாது, உங்களுக்காக உங்க மனைவியும் சாப்பிட முடியாது. அவங்க வயிற்று நிரம்பணும்னா அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அதே போல அவங்களுடைய ஆத்மா நல்லா வரணும்னா அவங்க கர்த்தர் சமூகத்தில் போய் நின்று தான் ஆகணும். நமக்காக 1000 பேருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகினாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம போய் அவர் சமூகத்தில் நிற்கணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக தானியேலுடைய ஜெப வாழ்க்கை பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும். நம்பர் 2, இரண்டாவது தானியேலுடைய ஜெப வாழ்க்கை வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே அப்படின்னா ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி, இந்த இடம் எந்த இடம் அப்படின்னா இது ஜெபிக்கிறதுக்கான ஒரு இடம். அது ஒரு சின்ன குட்டியா இருக்கலாம், அது ரொம்ப பெருசா இருக்கலாம், அதை பற்றி எல்லாம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுவார், அந்த இடத்துல ஆண்டவர் கடந்து வருவார். எத்தனையோ பேருக்கு பாருங்க, அவங்க பாத்ரூம்ல இருந்து ஜெபம் பண்றதுக்கு தான் அவங்களுக்கு வசதி. ஆனா பாத்ரூமுக்குள்ள உட்கார்ந்து அவங்க ஜெபம் பண்ணும்போது அங்கே அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால சின்ன இடம், பெரிய இடம், குறுகலான அதெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த இடத்துல கர்த்தர் கடந்து வருவார். ஹல்லேலூயா. ஸோ தானியேல் வந்து தன் வீட்டுக்குள்ளே ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நம்பர் 3, மூன்றாவதாக எருசலேமுக்கு நேராய் தன் பலகணிகளை திறந்து, அப்படின்னா ஒரு விஷன் தான் ஜெபிக்க போகிறத, தான் கேட்க போகிறத, இல்லை என்ன விஷயம் எப்படி ஜெபிக்க போறாருன்னு ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இந்த பாட்டு நான் பாடுவேன், இந்த பாட்டில் இருக்கிற வார்த்தை என்ன தொற்றுச்சு. இதே போல என்னுடைய ஆண்டவர் பெரியவர். ஒரு நோக்கத்தோடு கூட சும்மா ஜஸ்ட் வந்து ஏதோ போறான் அப்படின்னு இல்லை, கடமைக்காக இல்லாம ஒரு நோக்கத்தோட போய் ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ நம்பர் 4, நாலாவதாக தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளை ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுவோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? 4 காரியத்தை செய்வீங்களே. நம்பர் 1, முதலாவதாக சூழ்நிலையை எதிர்த்து நான் ஜெபம் பண்ண போறேன். நம்பர் 2, ரெண்டாவது எனக்குன்னு ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி நான் ஜெபிக்க போறேன். நம்பர் 3, மூன்றாவது எனக்குன்னு ஒரு டார்கெட், எனக்குன்னு ஒரு விஷனை வச்சு நான் ஜெபம் பண்ண போறேன். நம்பர் 4, நாலாவதாக நான் என்ன பண்ண போறேன், எனக்காக ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்த ஜெப ஆவியை ஊற்றுகிறோம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட அப்படியே ஒரு நிமிஷம் எழுமி நின்று கூட ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் உட்கார்ந்து அடுத்த வார்த்தைக்கு நேராகி நம்ம கடந்து போக போறோம். எல்லாரும் இந்த ஜெபம் தான் ஒரு பெரிய பெட்டகம், இந்த ஜெபம் தான் ஒரு பெரிய பாதுகாப்பு, இந்த ஜெபம் தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒன்று. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாமல் வருகிற உயர்வு அது சரியான உயர்வு அல்ல. ஜெபம் இல்லாமல் வருகிற உயர்வு ரொம்ப ஆபத்தான உயர்வு. ஆமென். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. சில விஷயங்கள் வந்து நம்ம ஆண்டவரை தேடினதற்கு பிறகு ஆண்டவர் இல்லாமலே நிறைய விஷயங்கள் நம்மளை தேடி வரும். ஆனால் ஆண்டவர் இல்லாமல் எந்த விஷயம் நமக்கு தேடி வந்தாலும் அது ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் அது முடிவில் வந்து நமக்கு நல்லா இருக்காது, அது ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால சீடர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரயாணம் போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்றாரு. இல்ல நாங்க வெயிட் பண்றோம், நீங்க வேணா ஜெபம் பண்ணிட்டு வாங்க, நாங்க இன்னொரு இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றோம், ஒட்டுக்கா போலாம் அப்படின்னு சீசர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அது அப்படி சொல்லல.
ஏன்னா ஒருவேளை இந்த 12 பேரும் சரி பாஸ் இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்க முடியாது, பாஸ் வந்து தனியா இருந்துட்டு நம்ம தனியா, பொதுவா எப்பவுமே அப்படிதான் லீடரை விட்டுட்டு மற்றவங்க தனியா போறதான் விருப்பப்படுவாங்க. ஏன் அப்படின்னா லீடர் இருந்தா எதுவுமே சொல்லுங்க, லீடர் இருந்தால் கிண்டல் பண்ண முடியாது, நக்கல் பண்ண முடியாது, சிரிக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால எப்படா போவார் இவரு, நம்ம கூட போறோம்னு சொன்னா கூட நீ வர வேண்டாங்க, நீ கூட வாங்க, நாங்க தனியா போறோம். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ஜாலியா. ஒருவேளை சீடர்கள் வந்து அப்படி நினைச்சிருக்கலாம், சரி நல்லதாய் போயிடுச்சு, சரி ஆண்டவரே நீங்க கொஞ்சம் லேட்டாவே வாங்க, நாங்க முன்னாடியே போறோம், அப்படியே ஜாலியா பேசிட்டு அப்படியே போலாம்டா அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா இயேசு இல்லாம, அந்த காரியம் இல்லாம அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, அவர் தானே சொல்றாரு நம்ம போயிடலாம் அப்படின்னு போயிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அந்த படகு நடுக்கடல்ல வரும்போது அலைகளாலே அடிபட்டு மடிந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல நடந்து வராரு, அவங்க ஆவேசம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா, ஆண்டவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் நம்ம பிரயாணம் பண்ணிட்டோம்னா நிறைய நேரத்தில் ஆண்டவரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ அப்படிதான் அந்த சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் படகுல ஏறின உடனே திரும்ப ஒரு சமாதானம் வந்துருச்சு. அதனால ஜெபம் இல்லாம நமக்கு வர்ற சில ஆசீர்வாதங்கள் கூட நமக்கு வேண்டாம். ஆண்டவரோட இருக்கும்போது நமக்கு வர்ற பெருமை போதும், ஆண்டவரோடு இருக்கும்போது நமக்கு இருக்கிற உயர்வு போதும். நம்ம சரி பண்ண வேண்டியது அதான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவரோட நான் இருக்கும்போது எனக்கு கோடிகள் வந்தாலும், எத்தனை டன்னா தங்கம் வந்தா கூட என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் என்னை சேதப்படுத்தவே படுத்தாது. ஆனா ஆண்டவர் இல்லாம எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்தாலும் அந்த ஆசீர்வாதம் கடைசியில் நமக்கு தீமையா தான் முடியும். இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா சாலோமன் தான் பெரிய எடுத்துக்காட்டு. ஆண்டவரோட இருக்கும்போது அவனுக்கு ஞானம் வந்துச்சு. அந்த ஞானத்தை குறித்து நிறைய பேர் பிரமிச்சாங்க, ஐயோ இந்த வயசுல இப்படிப்பட்ட ஒரு ஞானமான ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அதே சாலமோன் நாட்கள் தாண்ட இப்ப ஆண்டவரை விட்டு ரொம்ப பிரிஞ்சுட்டாரு, ரொம்ப தூரமா போயிட்டாரு. ஆனா அவருடைய வரவெல்லாம் குறையல, அதை விட அதிகமா வந்துருச்சு, டன்னா தங்கம் வந்துருச்சு. ஆனா எதுவுமே கடைசி வரைக்கும் என்ன இல்லைன்னா, அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு சமாதானமே இல்லை. நீங்க பிரசங்கி எடுத்து வாட்சி பாருங்க, பிரசங்கி சொல்கிறான், மாயை மாயை மாயை, எல்லாமே மாயப்பா, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாமே மாயப்பா, இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு செத்து போறான்ப்பா, மாயப்பா, பெரிய வீடு கட்டுறதெல்லாம் மாயப்பா. அவனுடைய வாழ்க்கையில வந்து அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தோம், மனசுக்குள்ள ஒரு திருப்தி கூட இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைவானவர் சுத்தமா இல்லை. யாக்கோபு இதை தான் தெரிஞ்சுட்டார். யாக்கோபு வந்து ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் இல்லாம எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு கடைசியில ஆண்டவர் வாங்கலாம்னு நினைச்சிட்டார். அதனாலதான் தன்னுடைய சகோதரனை ஏமாத்திட்டாரு, தன்னுடைய தகப்பனாரை ஏமாத்திட்டாரு, தன்னுடைய மாமனார்கிட்ட கூட ஏமாத்திட்டாரு. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில யாரை வாங்கிடலாம் கேட்கல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏசப்பாவை கடைசி வாங்கிடலாம், இயேசுவை கடைசி வாங்கிடலாம், எல்லாத்தையும் வாங்கிட்டோமா கடைசி ஆண்டவருக்கு ஒரு கும்பிடு போட்டு ஒரு காணிக்கை கொடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லாம் வீணா போச்சு. கடைசியில வேதம் சொல்லுது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஒரு புருஷன் அவனோட போராடி மேற்கொள்ளாததை கண்டு நான் என்ன உனக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவன் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நானும். ஏடா உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் பத்தாதாடா, இத்தனை ஆடு, இத்தனை மாடு, இத்தனை வேலைக்காரங்க, இத்தனை இனி வெறுங்கையா வெறும் கோலங்கையுமா வந்த, இப்ப பல பரிவாரங்களுக்கு தகப்ப நான் இது போதாதான்னு கேட்டா, இல்ல இதுல எதுவுமே எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும், நீங்க என் கூட இருந்தா மட்டும்தான், நீங்க என்ன பிளஸ் பண்றது மட்டும்தான் எனக்கு திருப்தி, மற்ற எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டாம். அப்போ ஒரு அந்த யாக்கோபு அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால நீங்க முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஜெபம் இல்லாம வர்ற வெற்றி எனக்கு, சத்தமா சொல்லுங்க, அது நம்ம ரொம்ப பயப்படணும். நீங்க ஆண்டவரோட இல்லாத போது ஒரு பிளஸிங் வருது அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் ஒதுங்கியே நின்னுங்க. அந்த பிளஸிங்களை குறித்து சந்தோஷப்படாதீங்க, அந்த பெருமையை குறித்து நீங்க பெருமை பாராட்டாதீங்க, நீங்க ஒதுங்கியே நில்லுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. ஆனா நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவரோட நடக்கும்போது ஒரு வெற்றி வருதா, நீங்க சந்தோஷப்படுங்க, அதுதான் சரியான வெற்றி. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? இன்னைக்கு ஒரு ஜெப வல்லமையினால் ஆண்டவர் நிரப்ப போறாரு. உங்களுக்குன்னு ஒரு இடத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. அந்த டேவிட் வந்து முன்னாடி நின்று, ஏசப்பா உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்னு சொல்றது மாதிரி, ஒரு நாள் டேவிட் வராத அன்றைக்கு ஐசியூ வார்டுக்குள்ளேயே போய் ஏசப்பா நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொன்னது மாதிரி உங்களை தேடி ஏசப்பா வருவாரு. நீங்க ஜெபிக்க உட்கார்கிற இடத்துல ஏசப்பா வருவாரு. இன்று முதல் தேவனுடைய தூதர்கள் இறங்குறதையும் ஏறுகிறதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க கண்டிப்பா உணர முடியும். இயேசுவேன்னு சத்தமா ஜெபம் பண்ணி அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, ஜெப ஆவி ஊற்றும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும். திறப்புல நிற்கிறதுக்கு அந்த ஜெப வல்லமை இப்பொழுது என்னை விட்டு கடந்து போன அந்த ஜெப ஆவி திரும்ப வரட்டும் ஆண்டவரே. நான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள விழுவதற்கு காரணம் என் ஜெப குறைவுதான்ப்பா காரணம், இந்த தவறுல விழுறதுக்கு ஜெப குறைவுதான்ப்பா காரணம், இந்த மீறுதல்கள் வருவதற்கு காரணம் என்னுடைய பிரேயர் குறைவுதான்ப்பா. மீண்டும் அந்த ஜெப ஆவியை எனக்குள்ள கர்த்தர் தருவீராக, எனக்குள்ள அந்த ஜெப ஆவியை தருவீராக. ஜெபத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடையட்டும் அப்பா.
ஐயா, நீங்க இல்லாத அந்த blessing எனக்கு வேண்டாம். உங்களோடு கூட இருக்கிற அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதம் நான் தனியாய் அல்ல, என் தேவனோடு அந்த ஆசீர்வாதத்தை செய்வேன். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன். ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபம் அப்படின்றது ஒரு பெரிய யுத்தம். இது ஒரு பெரிய யுத்தம். சில யுத்தத்தை வந்து நம்ம பண்ண வேண்டியது இல்லை, ஆனால் சில யுத்தத்தை நம்ம தான் பண்ணி ஜெயிக்கணும். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப நம்ம பின்னாடி போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய குற்றமன சாட்சி தான் நம்மளை பின்னாடி கொண்டு போகும். என்னென்னா, நான் ஜெபம் பண்ணாலாம் ஆண்டவர் கேட்பாரா? நான் இவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேனே, நான் எப்படி ஜெபம் பண்ணுறது? ஆண்டவருடைய முகத்தை எப்படி ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் அவங்களுக்கு ஒரு தடை இருந்துச்சு பாருங்களேன். அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, ஏசப்பாவுடைய முகத்தை பார்க்க முடியல. ஆனால் ஆண்டவர் எப்பவும் போல நார்மலாக தான் இருக்காரு. எப்பவும் கூப்பிட்ற மாதிரி ஆதாமே அப்படின்னு கூப்பிட்றாரு. காணோம், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவனால தான் என்ன முடியலன்னா, அவருடைய முகத்தை பார்க்க முடியல. ஆனால் அது ரெமெடி கிடையாது. வேதம் சொல்லுது, இளையகுமாரன் நிறைய தப்பு பண்ணிட்டான், தன்னுடைய தகப்பனாருடைய எல்லா சொத்தையும் வீணடிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு புத்தி தெளிஞ்ச போது, அந்த புத்தி தெளிகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, புத்தி தெளிந்த போது அவன் ஒரு வார்த்தை சொல்றான், நான் என் தகப்பனார் இடத்திற்கு போவேன், என் தகப்பனார் இடத்திற்கு போவேன். பிரதர், இந்த யுத்தம் முடிவுக்கு வரணும்னா நீங்க ஜெபத்தில் உட்கார்ந்தாதான் முடிவுக்கு வரும். நீங்க இந்த தவறுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஏன்னா உங்களை மீட்டெடுக்கிற பெரிய ஆயுதம் எங்க இருக்கு அப்படின்னா, பிரேயருக்கு மட்டும்தான் இருக்குது, தேவ சமூகத்தில் மட்டும்தான் இருக்கு. வேற எங்கேயுமே சில யுத்தத்திற்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இளையகுமாரன் எடுத்த ஒரு பெரிய, நான் என் தகப்பனார் இடத்துக்கு போவேன், நான் அவர்கிட்ட என்ன கேட்பேன்னா, நிறைய சாரி கேட்பேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் சாரி கேட்பேன். அந்த சாரியிலே ஒரு பெரிய சாரி என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நீங்கள் எனக்கு தரணும்னு ப்ராமிஸ் பண்ணது எதையுமே நீங்கள் எனக்கு தர வேண்டாம். ஏன்னா நீங்கள் ப்ராமிஸ் பண்ணதை தரதுக்கு நான் எல்லா கிருபை நான் இழந்துட்டேன். ஆனால் ஒன்று, உங்கள் அன்பு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். உங்களை பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்துட்டா போதும். அதுதான் ப்ரேயர். இப்போ இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர், பாஸ்டர் நான் நிறைய ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்தில் நான் நிற்கிறேன், நான் ரொம்ப பின்மாறி போயிட்டேன், நான் ரொம்ப பேக் அடிச்சுட்டு இருக்கிறேன், ஆனால் திரும்ப நான் ஆண்டவருக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் வரவே முடியல. ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால, திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை. நீங்கள் மனசை உழைக்கிறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு அந்த கில்ட்டி கான்சியஸில் நீங்கள் இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதற்கு மாறாக ஒன்று நான் சொல்ல வேணும். என்னன்னா, பிசாசு உங்களை திரும்ப சொல்லுவான், நீ பாவி, நீ மோசமானவன், ஆண்டவர் உன்னை எப்படி மன்னிப்பாரு, நீ செஞ்ச தவறு எவ்வளோ பெரிய கொடுமையான தவறு, இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது உனக்கு, நீ சாகிற வரைக்கும் இது உனக்கு ஆபத்து, என்னென்னமோ பிசாசு உங்களுக்கு நெகட்டிவ் கொடுத்துட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா, நீங்க ஆண்டவரிடத்துல போய் நிற்காதபடிக்கு என்ன வேணாலும் உங்கள்கிட்ட பேசுவான். ஆனா இளையகுமாரன் எடுத்த ஒரே ஒரு தீர்மானம், அது வரைக்கும் அவனுக்கு அந்த போராட்டம் இருந்துட்டு இருந்துச்சு. அவன் மனசுக்குள்ள இருந்த போராட்டம், எப்படி அப்பா மன்னிப்பாரு, இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணா அப்பா எப்படி மன்னிப்பாரு, அப்பா திட்டுவாரு, அப்பா அடிப்பாரு, அப்பா கொல்லுவாரு, இந்த மாதிரி எவ்வளோ நெகட்டிவ் இருந்துச்சு. ஆனாலும் இளையகுமாரனுடைய மனசுல ஒரே ஒன்று மட்டும் வருது, இல்ல என்னதான் எங்க அப்பா மோசமானவனா இருந்தாலும் தெருவில் நடந்து போறவனுக்கு எங்க அப்பா வேலை கொடுக்குறாரு, தெருவில் நடந்து போறவனுக்கு எங்க அப்பா வேலை கொடுக்குறாரு. எங்க அப்பாவுக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, எங்க அப்பாவுக்குள்ள ஒரு இறக்க குணம் இருக்குது. சரி, ஊர்ல இருக்கிற எத்தனையோ பேருக்கு எங்க அப்பா இறங்குறாருல, எனக்கு எங்க அப்பா சொல்லுங்களேன், எனக்கு எங்க அப்பா இறங்க மாட்டாரா? எனக்கு அங்கே அதான் கான்செப்ட். பாருங்க, ஆண்டவர் ஜெயிலில் இருக்கிற கொலைக்காரனுக்கு கர்த்தர் இறங்குறாருல்ல, எவ்வளவு மோசமானவனுக்கு ஆண்டவர் இறங்குறாருல்ல, நமக்கு ஆண்டவர் இறங்க மாட்டாரா? அதுதான் அந்த மகனுக்குள்ள அப்படிதான் வருது. எங்க அப்பாவுக்குள்ள ஒரு இறக்கம் இருக்குல்ல, அந்த இறக்கம் எனக்கு கிடைச்சா போதும். அப்போ அவனுடைய தகப்பனார் இடத்துக்கு போறான், எந்திரிச்சு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். இனி நான் எங்க போவேன்னா, இன்னைக்கு நீங்க இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு முடிவு எடுக்க போறீங்க, என்ன மன்னிப்பாரா, ஏத்துக்குவாரா, அது இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நான் உங்க சமூகத்துல வர்றேன் ஆண்டவரே, உங்க சமூகத்துல வர்றேன் ஆண்டவரே, நான் வர்றேன். போய் நின்ன உடனே அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, தகப்பனே ஐ எம் சாரி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது உங்களுக்கு விரோதமா மட்டும் இல்ல, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகும். அப்படின்னா எல்லாரையும் நான் காயப்படுத்திட்டேன், எல்லாரையும் நான் நஷ்டப்படுத்திட்டேன். இப்போ உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும், உங்களை அப்படி கத்து வைப்பார், இப்படி வைப்பார், இப்படி தீர்க்க தரிசனம் எல்லாம் கேட்டிருப்பீங்க, உங்களை பெரிய ஆளா மாத்துவார் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்க அதுக்காக ஆசைப்படலாம், அதுக்காக ஓடலாம். ஆனா ஆண்டவரிடத்துல திரும்பி வர நீங்க இது எதையுமே கேட்காதீங்க. எனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்ன நீங்க ஃபேமஸ் பண்ண வேண்டாம், என்ன 10 பேருக்கு முன்னாடி சாட்சியா கூட பெருசா நிறுத்த வேண்டாம், நான் கோடீஸ்வரன் ஆக வேண்டாம், நான் ஒரு பெரிய வீடு கட்ட வேண்டாம். இந்த கற்பனையோட நான் ஆரம்பிச்சது உண்மைதான். ஆனா இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் போச்சு, அது எதுவும் வேண்டாம். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் வேணும், உங்க முகத்தை பார்க்குற அளவுக்கு, டெய்லி பார்க்குற அளவுக்கு என்ன வேலைக்காரனா நீங்க வச்சா போதும், வேலைக்காரனா என்ன வச்சா போதும். எனக்கு ஒண்ணு, எனக்கு உங்க பிள்ளைன்ற ஐடென்டி வேண்டாம் ஆண்டவரே. அப்பா உங்க பிள்ளைன்ற ஐடென்டி எனக்கு வேணாப்பா. வெளியில போகும்போது இன்னாருடைய மகன் திரும்பி வந்துட்டானா அது சொல்ல வேணாப்பா. உங்க பிள்ளைன்னு கூட நீங்க டிக்ளேர் பண்ணாதீங்க, உங்க பிள்ளை நீ ஆட்டே நீங்க சொல்லாதீங்க, பரவாயில்ல எனக்கு வேண்டாம், தகுதி நான் இழந்துட்டேன்,
நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அதை ரெடி பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று வேணும், உங்களை நான் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எல்லாரும் அப்படி தான். நீங்கள் யாரோ ஒருத்தர் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குறவங்க அப்படி இருக்கலாம். பாஸ்டர், எனக்காக தான் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார், எனக்காக தான். நான் ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர், ஏசப்பாட்ட போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஏசப்பாட்ட மனசு விட்டு பேசி நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் கதறி அழுது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம். என் அப்பா கூட இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை யாருமே கொடுத்ததில்லை. இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் இருக்குது, ஆனால் இந்த சந்தோஷத்தில் பெரிய துக்கம் இருக்குது. 3 நிமிஷம் நான் சந்தோஷப்பட்டேன், 30 நிமிஷம் நான் அழுற மாதிரி இருக்குது. ஆனால் மறுபடியும் அதை கர்த்தர் உங்களுக்கு தர்றதுக்கு கர்த்தர் விரும்புறாரு. இன்னைக்கு பிரிஞ்சு போன நிறைய பேரை ஆண்டவர் மறுபடியும் அவருக்குள்ள கொண்டு போறாரு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவருடைய மகிமைக்கு நேராக நீங்கள் நடந்து வரப்போகிறீங்க. உங்களுடைய கால்கள் நடக்க ஆரம்பிக்கிறது, நீங்க நடக்க ஆரம்பிக்கிறீங்க. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்க முக தரிசனம் மட்டும் எனக்கு போதும்னு கேளுங்க. எல்லாருமே என்னுடைய விஷனை நான் மறந்துட்டேன் ஆண்டவரே. நான் இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் உங்கள்ட்ட என்னென்னமோ நான் கேட்டேன், நான் என்னென்னமோ கேட்பேன். என்னை இப்படி வைங்க ஆண்டவரேன்னு கேட்பேன். என் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நான் இப்படி நடக்கணும்னு எல்லாம் கேட்பேன். நான் ஒரு வீடு கட்டணும்னு இல்லை, எத்தனையோ ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்டீங்க, எத்தனையோ ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்டீங்க. இப்போ ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே எனக்கு தராம இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு நான் இனி இதை விட நான் ஃபேமஸ் ஆகணும்னு எனக்கு வேண்டாப்பா, அது எனக்கு வேண்டாப்பா, அதை விட்டுருங்க ஆண்டவரே, பரவாயில்லப்பா. இந்த அளவுக்கு நான் இருந்தா போதும் ஆண்டவரே, இல்லைன்னா இந்த அளவுக்கு இதை விட நீங்க குறைச்சிட்டா கூட பரவாயில்லப்பா, நீங்க கொடுத்ததை எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்லப்பா, பரவாயில்லப்பா, பரவாயில்லப்பா. இதுக்கு மேல நீங்க என்ன கொண்டு வரணும்னு நான் விரும்பல ஏசப்பா. இதுக்கு அப்புறம் மற்றவங்க எல்லாம் கை தட்டணும் அப்படின்னு நினைக்கலப்பா. 1000 பேர் என்ன இன்னும் புகழ்த்தணும்னு கூட நான் நினைக்கலப்பா. எத்தனையோ பேருக்கு இன்ஸ்பயரா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன், எத்தனையோ பேருக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா மாறணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ நான் சொல்றேன், வேண்டாம், தேவையில்லை, பரவாயில்லப்பா. அந்த மாதிரி எல்லாருக்கும் நான் இன்ஸ்பயரா இருக்கணும்னு எல்லாம் அவசியப்படலை. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தாங்கப்பா, உங்க சமூகத்துல உங்க முகத்தை பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டு, நீங்க என்ன ஆற்றி, நீங்க என்ன தேற்றி, நீங்க எனக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்து, உங்க பிரசன்னத்தை விட்டு மட்டும் என்ன எடுக்காத ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரேன்னு சத்தமாய் எல்லாரும் ஆண்டவரத்துல கேட்டு, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும், 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 இறங்கும். யோசேப்பை போல நான் நீதிமான் இல்ல ஆண்டவரே. நான் எதை சொல்லி உங்களை ஆண்டவரே இழுப்பேன்னு எனக்கு தெரியலப்பா, எதை சொல்லி இழுப்பேன்னு தெரியலப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நிறைய பேரை ஆண்டவர் பழைய ஒரு நிலைமைக்கு, தேங்க்யூ ஜீசஸ், ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆனாலும் நீ இன்ன இடத்திலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து கர்த்தர் மறுபடியும் காயம் கட்டுகிறதற்காக கர்த்தர் வந்திருக்கிறாரு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக இழந்த அந்த காரியத்தை கர்த்தர் மறுபடியும் கொடுக்கிறாரு. பல மாதங்களுக்கு முன்பாக இழந்ததை ஆண்டவர் மறுபடியும் தர்றாரு. சத்தமா ஜெபம் பண்ணாம மட்டும் இருக்க வேண்டாம், சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே. நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 ஓ நன்றி. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன், சொல்லோ, நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசனத்து வந்து நீ இன்று ஏற்றுக்கொள்வீரா, ராஜிய சேர்ந்து கொள்வீரா. சொல்லோ, நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசனத்து வந்து நீ இன்று ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்ய சேர்த்து கொள்வீரா. உங்க
உங்க சமூகத்தில் நீங்க எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்துக்குள்ள மறுபடியும் நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உங்க இறக்கத்திற்குள்ள மறுபடியும் நீங்க எங்களை எடுத்துட்டு வந்ததற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உம்மிடத்துல நிறைய மன்னிப்பு உண்டு, உம்மிடத்துல திரளான மன்னிப்பு உண்டு, உம்மிடத்துல திரளான மன்னிப்பு உண்டு. அப்படியே ஒரு சில நிமிஷம் நீங்க பர்சனலா ஆண்டவரிடத்துல வந்து, இதுவரைக்கும் நீங்க நிறைய ஆண்டவரிடத்துல கேட்டிருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. ஆனா இப்போ ஆண்டவரிடத்துல வந்து ஒண்ணு மட்டும் கேளுங்க. அதெல்லாம் எனக்கு தராட்டி கூட பரவாயில்ல ஆண்டவரே, பரவாயில்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்க பிள்ளைன்ற அந்த அங்கீகாரம் கூட எனக்கு வேண்டாம். உங்க சொத்துல எனக்கு எந்த 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 காரியம் எனக்கு வேண்டாம். உங்க பணத்துல எந்த பங்கு எனக்கு வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் வேணும். உங்க காம்பவுண்டுக்குள்ளேயே நான் இருக்கணும், உங்க வீட்டுக்குள்ளேயே நான் குடியிருக்கணும், உங்களை எப்போ பார்த்துட்டே இருக்கணும். நீங்க இல்லாம என்னால வாழ முடியல. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். என் லைஃப்ல நான் இவ்வளோ உங்களை மிஸ் பண்ணதே இல்லை. நான் இவ்வளோ மிஸ் பண்ணதே இல்லை என் லைஃப்ல. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஏசப்பா, உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் ஏசப்பா. ஆனா இப்படியே நான் ஓடணும்னு நான் நினைக்கல, இப்படியே நான் வாழணும்னு நினைக்கல, இப்படியே நான் கடக்கணும்னு நினைக்கல. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீங்க வச்சு, இதற்கு ஒரு காரியத்தை வச்சு, இன்னையிலிருந்து நீங்க என்ன தூக்கி எடுக்கிறதுக்காக நான் விரும்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க எல்லாரும் பேசிட்டு. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மானே சொல்லணும். நான் கருவில உருவாகும் போது என் தாய் கூட இந்த குழந்தை வளரட்டும்னு கூட நினைக்கலையேப்பா. பாதுகாப்பா இந்த குழந்தை இருக்கட்டும்னு எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லையப்பா. கருவில எந்த ட்ரீட்மெண்ட் கூட இல்லையே ஏசப்பா. ஆனா கருவில காத்தது நீங்க தானே ஆண்டவரே, நீங்க தானே அப்பா. சொல்லுங்க எல்லாரும் கையை வைத்து, நீங்க எனக்கு வேணும். கருவில என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்ல. ரெண்டு கைகளை மேல வைத்து சொல்லுங்க, உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மான்னு. அப்பா அப்பா, நீங்க கொடுத்த இடத்தை வேற யாருமே கொடுக்கல ஆண்டவரே. நீங்க என்னுடைய இருதயத்தை ஃபில் பண்ணது மாதிரி யாருமே ஃபில் பண்ணல ஆண்டவரே. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராஹிமே, நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ நடக்க தெரியாத போது, நீ தவழ்ந்து தவழ்ந்து போகும்போது, நீ நிற்க பலன் இல்லாத போது உன் கரத்தை பிடிச்சு நடக்கிறதற்கு என் காலடியை ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்தினதே நீங்க தான்ப்பா. என்ன நிக்க வச்சதே நீங்க தான்ப்பா. என் பாதத்தை இந்த உலகத்துல வச்சதே நீங்க தானே ஆண்டவரே. நிற்க பண்ணினவர், நடக்க பண்ணினவர், சுமந்தவர், இதுவரைக்கும் நடத்தினவர், இனியும் இந்த எப்ராஹிமை கைவிட